வணக்கம். இந்த வீடியோல நம்ம வெந்தயத்தை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியா எடை குறையலாம்ங்கறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெந்தயம் உடல் எடை குறைப்புல ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாம உடலுக்கு குளிர்ச்சியும் தருது. உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்க வெந்தயத்தை அடிக்கடி சாப்பாடுல சேர்த்துட்டு வரணும். சமையல்ல சாம்பார்ல ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே வெந்தயம் சேர்க்கலாம். இது லைட்டா கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். நார்மலா சாம்பாருக்கு வெந்தயம் போடுறதை விட வெயிட் குறைக்க விரும்புறவங்க கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வெந்தயத்தை நைட்டு கொதிக்கிற தண்ணியில போட்டு மூடி வச்சிடணும். மறுநாள் காலையில இந்த வெந்தயத்தை கசக்கிட்டு அந்த தண்ணியோட குடிச்சிடலாம். இப்படி காலையில எழும்பும் போது வெறும் வயிற்றுல குடிக்கிறதால வெந்தயம் டைரக்டா உடலுக்குள்ள போய் சீக்கிரமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதை நீங்க பவுடர் பண்ணிட்டு சாப்பிட்டு வரலாம். இந்த வெந்தய பவுடரை நான் சொன்ன மாதிரி சாப்பாட்டுல எல்லாத்துலயுமே சேர்த்துடுவாங்க. நீங்க எந்த சாப்பாடு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி இந்த வெந்தய பவுடரை கொஞ்சமா சேர்த்துடுவாங்க. ஆல்ரெடி உங்க வெயிட் குறைஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வெந்தயம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமே எடை குறையும். வெந்தயத்தை இப்படி எல்லா வகையிலும் நீங்க சாப்பிடலாம். இதனால எடை குறைக்க விரும்புறவங்க மறக்காம வெந்தயத்தை சாப்பாடோட சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல ஆரோக்கிய தகவல்களுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.